வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபஜெயஸ்தானம் நன்மையா அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய கான்செப்ட்டு. உபஜெயஸ்தானம் அப்படின்னா 3, 6, 10, 11 இதை தான் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை தான் உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உபம் அப்படின்னா அபரிவிதமான, ஜெயம் அப்படின்னா வெற்றி. அப்போ அபரிவிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை தான் உபஜெயஸ்தானம் சொல்கிறாங்க. அது என்னென்னா 3, 6, 10, 11 இது நன்மை செய்யுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. ஃபஸ்ட்டு காலச்சக்கரப்படி பார்ப்போம். காலச்சக்கரப்படி முதல் வீடு செவ்வாயினுடைய வீடு. இப்போ இந்த செவ்வாய் தான் 3, 6, 10, 11 இயற்கையிலே கனெக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனமாக வருது. அதில் செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிடம் இருக்குது. 6ஆம் இடம் கன்னியாக வருது. அதில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. 10ஆம் இடம் மகரமாக வருது. அதில் அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் இருக்குது. 11ஆம் இடம் கும்பமாக இருக்குது. அதில் அவிட்டம் 3, 4 பாதங்கள் இருக்குது. அப்போ செவ்வாய் இயற்கையிலே பார்த்திங்கன்னா 1, 3, 6, 10, 11 இயற்கையிலேயே இந்த உபஜெயஸ்தானத்தை அதனுடைய நட்சத்திரங்கள் கனெக்ட் பண்ணுது. அப்போ செவ்வாய் இந்த 3, 6, 10, 11 இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும் அப்படிங்கிறது காலச்சக்கரப்படி நம்மளால் புரிய முடியுது, நமக்கு புரியுது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற நூலில் மகாகவி காளிதாசர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜாதக சந்திரிகை புக்கை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கே விற்கும் அப்படின்னா சரஸ்வதி மஹாலில் விற்கும், அல்லது நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற புக்கில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உபஜெயஸ்தானம் சிறப்பாக வேலை செய்யும், அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற புக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 3, 6, 11 10 விட்டுருங்க. 3, 6, 11 இந்த 3 ஸ்தானங்களும் 3, 6, 11ஆம் அதிபதி இயற்கை சுபர், பாவர், எதுவாயினும் அசுப பலனையே தருவர் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. 3, 6, 11ஆம் அதிபதி இயற்கை சுபராக இருந்தாலும் சரி, இயற்கை பாவராக இருந்தாலும் சரி, அது 3ஆம் அதிபதியாவோ 6ஆம் அதிபதியாவோ 11ஆம் அதிபதியாவோ எந்த லக்னத்துக்கு வந்தாலும் அது கெடு பலனை தான் கொடுக்கும், அசுப பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. டவுட் உள்ளவங்க போய் படிங்க. ஆனால் 3, 6, 11 நிற்கிற கிரகத்துக்கு இது பொருந்தாது அப்படின்னு அதில் புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் இடம் சொல்லப்படலை இந்த புக்கில். 3, 6, 11 பாதிப்பை தரக்கூடிய அதிபதிகள் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற நூலில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தான் நல்ல பலனை செய்யும். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இயற்கை சுபராக இருந்தாலும் இயற்கை பாவராக இருந்தாலும் அது நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3, 6, 11ஆம் அதிபதிகள் சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகமாக இருந்தாலும் கெடு பலன்களையே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உபஜெயஸ்தானம் வெற்றியை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நூலில் அப்படி சொல்லலை. உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதே 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் விதிவிலக்கு என்னென்னா 3, 6, 11 நிற்கக்கூடிய கிரகத்துக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த சாரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அது நல்ல பலன்களை செய்யும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த கிரகங்களினுடைய சாரத்தில், இந்த அதிபதிகளினுடைய சாரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அது கெடு பலன், அசுப பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. 5, 9 நிற்கக்கூடிய சாரத்தில், 5, 9ஆம் அதிபதி சாரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் நன்மை செய்யும். 3, 6, 11ஆம் அதிபதி சாரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் பெரிய வெற்றியை கொடுக்காதுன்னு தான் அந்த புக்கில் போட்டிருக்கு. ஆனால் இது யாருக்கு பொருந்தாதுன்னா 3, 6, 11 நிற்கிற கிரகத்துக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஜாதக சந்திரிகை அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஜோதிடர்கள் கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3, 6, 10, 11 இயற்கை பாவர் நிற்பது சிறப்பு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. வக்கர கிரகம் நின்னாலும் சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நல்ல கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள் 3, 6,
10 11 நிற்கக்கூடாது. பாவ கிரகங்கள் அல்லது வக்கர கிரகங்கள், தேய்பிரை சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் நிற்கும்போது அது நல்ல பலன்களே கொடுக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல அது எந்த மாதிரி நிலையில் இருக்குது, பகையில் இருக்கா, நட்பில் இருக்கா, நீசமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, அதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். அது நட்பாவோ அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, சமமாவோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்ததுன்னா அது நல்ல பலன்களை தான் செய்யும். 3 6 10 11 பாவகிரகங்கள் நிற்கும்போது அல்லது வக்கர கிரகங்கள் நிற்கும்போது, சுபகிரகங்கள் நிற்கும்போது பெரிய நற்பலன்களை செய்யாது அப்படின்னு நம்ம ஜோதிடர்கள் சொல்கிற விதியை தான் இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் புக்கில் வந்து 3 6 11ஆம் அதிபதி நல்லது செய்யாது அப்படின்னு தான் போட்டிருக்கு, எந்த லக்னமாக இருந்தாலும். ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் வந்து எல்லா கிரகமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ 3 6 10 11 தொடர்பு வந்தால் அது இயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒன்று தான். இந்த புக்கில் சொல்லப்பட்டது நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உயிர் காரகத்துவத்துக்கு அது கெடுதல் பண்ணும் 3 6 11, அவ்வளோதான். ஆனால் பொருள் காரகத்துவத்துக்கு 3 6 11 வந்து நல்லது பண்ணும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 3 6 11 வந்து பொருளாதார ரீதியாக பெரிய வெற்றியை கொடுக்குது. ஆனால் உயிர் சார்ந்த விஷயத்திலையோ உறவு சார்ந்த விஷயத்திலையோ முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் போதும். 3 6 10 11 பாவ கிரகங்களோ வக்கர கிரகங்களோ இருந்தால் சிறப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. இதை நான் நட்சத்திரத்தை மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால கிரகத்தை வந்து நான் பார்க்கறது இல்லை. அப்போ நட்சத்திர ரீதியாக கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. சூரியன் நிற்கிறது வந்து சந்திரன் சாரம் திருவோணம், சந்திரன் நிற்கிறது வந்து சுக்கிரன் சாரம் பூரம், சுக்கிரன் நிற்கிறது வந்து குரு சாரம் புரட்டாதி 4, குரு நிற்கிறது வந்து கேது சாரம் அஸ்வினி. அப்போ திரும்ப கேது நிற்கிறது வந்து சூரியன் சாரம் உத்திரம். அப்போ இந்த நட்சத்திரத்தை மட்டுமே நீ வந்து தொடர்பாக எடுத்து பலன் சொல்ல முடியுது. என்னுடைய ஆய்வில் வந்து இந்த கிரக சேர்க்கையை வந்து நான் பார்க்குறதில்ல, நான் வந்து நட்சத்திர தொடர்பை தான் நான் பார்க்குறேன். அப்போ நட்சத்திரம் வந்து சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, கேது, திரும்ப சூரியனுக்கு வந்து இந்த தொடர்பு ஏற்படுது. அப்போ சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது, சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குது, குரு 6ஆம் இடத்துல இருக்குது, கேது 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்னென்ன பாவகங்கள் தொடர்பு வருது அப்படின்னா 3 5 6 10 11 இந்த மாதிரி வந்து பாவக தொடர்பு ஏற்படுது. அதில் 5 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 3 6 10 11 வந்துடும். உபஜயஸ்தானங்கள் டைரெக்டாக இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி தொடர்பு வந்தது அப்படின்னா 3ங்கிறது முயற்சி, 6ங்கிறது போட்டி, 10ங்கிறது செயல்பாடு அல்லது வந்து தொழில் கர்மஸ்தானம்னு சொல்கிறோம், 11ங்கிறது வெற்றின்னு சொல்கிறோம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம். இதில் 5 வந்து இதில் சம்மந்தப்படுறதுனால 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடங்கிறது மறைவு அப்படிங்கிறதுனால வந்து இந்த 5ஆம் இடம் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் பாதிப்பு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து சிறப்பான ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது 3 11 வந்து சிறப்பான ஸ்தானம் அப்படின்னே சொல்லலாம். 6 வந்து எந்த எதிரிகள் வந்தாலும் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம். இப்போ இந்த ஸ்தான தொடர்பை மட்டும் நம்ம பார்த்தா போதும். கிரகம் அதில் நிற்கக்கூடிய கிரகத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலன் சொல்லலாம். அதில் சுப கிரகங்கள் நிற்கும்போது எதிரிகள் ரொம்ப பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குருங்கிறது பணக்கார எதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் தொடர்பு பார்த்திங்கன்னா 3 5 6 10 11 தொடர்பு வருது. அப்போ இதில் எந்த கிரகம் தசா புத்தி நடத்தினாலும் இந்த தொடர்பு வந்து வந்துடும். உதாரணத்துக்கு சூரிய தசை சூரிய புத்தி, சந்திர தசை சந்திர புத்தி, சுக்கிர தசை சுக்கிர புத்தி, குரு தசை குரு புத்தி, கேது தசை கேது புத்தி, எந்த தசா இந்த 5 கிரகங்களில் எது தசா புத்தி நடத்தினாலுமே இந்த 5 பாவகங்கள் ஒரு சேர இயங்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லக்கூடிய ரகசியம். அப்போ எப்பப்பெல்லாம் இந்த கிரகங்கள் வருதோ அப்போல்லாம் அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வெற்றியாவது அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் ஒரு கிரகம் உச்சமானால் எல்லா கிரகமும் உச்சமான மாதிரி. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்குது, சந்திரன் சுக்கிரன், சுக்கிரன் நட்சத்திரம், சுக்கிரன் குரு நட்சத்திரம், குரு கேது நட்சத்திரம், கேது திரும்ப சூரியன் நட்சத்திரம். இதில் ஏதாவது ஒரு கிரகம் இங்கே வந்து சுக்கிரன் உச்சமாயிடுச்சுல, சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமாயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு கிரகம் உச்சமானால் எல்லா கிரகமும் நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நட்சத்திர தொடர்பு. கிரக ரீதியாகவோ பார்வை ரீதியாகவோ சேர்க்கை ரீதியாகவோ நீங்கள் பலன் எடுத்து சொல்கிறத விட நட்சத்திர தொடர்பு வந்து எடுத்து சொல்லும்போது பலன்கள் வந்து சிறப்பாக வெற்றி அடைய வைக்குது. ஆய்வில் பார்க்கும்போது தெரியுது அந்த மாதிரி. இப்போ நட்சத்திரத்தை மட்டுமே தொடர்பு எடுக்கும்போது இந்த பாவங்கள்லாம் கனெக்ட் ஆகுது. இதில் ஒரு கிரகம் உச்சமானால் எல்லா கிரகமும் வந்து நல்ல பலன்களை செய்கிற மாதிரி அமைப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இதில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலுமே இந்த 5 பாவகங்கள் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இதில் இல்லாத கிரகங்கள் இயங்கும்போது தான் இந்த பாவகங்கள் இயக்கத்தில் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குது, ராகு திசை புதன் புத்தி நடக்குதுன்னா அப்போ இந்த பாவகங்கள் வந்து இயங்காது. இதில் இல்லாத கிரகங்கள் தசாபுத்தி நடத்தும் போது இந்த பாவக தொடர்பு ஏற்படாது. ஆனால் இதில் ஏதாவது ஒரு கிரகம்
தசையோ புத்தியோ நடத்தும்போது இந்த 5 பாவகமும் சேர்ந்து இயங்குதுங்கிறது தான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். அதனால தான் நட்சத்திர சாரத்தை பாருங்கன்னு நான் சொல்கிறது. இதுதான் சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்போ இவருக்கு வந்து இந்த உபஜயஸ்தானம் எப்போ இயங்கும்னா, இதில் எந்த புத்தி நடந்தாலுமே உபஜயஸ்தானம் இயங்கி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த 5ஆம் இடம் வந்து 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடங்கிறதுனால அது மட்டுமே கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். மற்ற ஸ்தானங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இதுதான் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம். ஓவராலாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 3, 6, 10, 11 பாவ கிரகங்களோ வக்ர கிரகங்களோ நிற்கிறது சிறப்பு. 1, அது நிற்கக்கூடிய வீடு வந்து நட்பு, சமம், ஆட்சி, உச்சம் இருந்தால் சிறப்பு. 2, 3வது வந்து இந்த 3வது அந்த 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், சூரியன், கேது. அதனால் வந்து அது அந்த இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பாவகிரகங்கள் இருக்கிறது மெயினாக வந்து சிறப்பு. அது நட்பாக இருந்து பகை இல்லாமல் இருந்தாலே சிறப்பு. அது கெட்டு போகாமல் இருந்தாலே சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த பாவக தொடர்பை வச்சு இந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த பாவ தொடர்புகளோ அது வந்து இந்த தசாபுத்தி டைமில் இயங்கும். அதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து இந்த ஜாதகர் அனுபவிப்பாருன்னு சொல்லலாம். அதில் சுபகிரகம் இருந்தாலும் சரி பாவகிரகம் இருந்தாலும் சரி இந்த தொடர்பு ஏற்படும் போது அது சார்ந்த நல்லது நிச்சயமாக நடக்கும். 8 தொடர்பு வராததுனால இது வந்து சிறப்பான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் ஜாதக சந்திரிகை நூலில் வந்து 3, 6, 11 அதிபதி வந்து நன்மை செய்யாது. அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் நன்மை செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல எனக்கு. ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் சொல்கிறது வந்து 3, 6, 10, 11 பாவ கிரகங்கள் தொடர்பு வந்து சிறப்பான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் நிற்கிற கிரகத்தை வந்து இவர் எதுவும் சொல்லலை இந்த ஜாதக சந்திரிகைங்கிற நூலில். அதனால் வந்து இப்படி தான் வந்து இந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஜாதகருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட தசாபதி வரும்போது உபஜயஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது நல்லா வெற்றியை கொடுக்கும். 3ங்கிறது முயற்சி, 5ங்கிறது புகழ், 6ங்கிறது போட்டி வெற்றி, 10ங்கிறது தொழில் செயல், 11ங்கிறது லாபம். இப்படி எல்லாமே கலந்து வரும்போது இந்த ஜாதகருக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் இந்த தசாபுத்தி காலங்களில். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.